சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள், எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். ஆண்டவரை தொழுது கொள்கிற ஒருத்தரையும் ஆண்டவர் கைவிட மாட்டார். அவரோடு நாம் சேர சேர அவர் நிச்சயம் நம்மை ஆண்டவர் கைவிட மாட்டார். எஸ், உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்று தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அவரை நாம் தேடினால் அவரும் நம்மை தேடுவார் நிச்சயமாய். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அற்புதர் இயேசு டிவி நிகழ்ச்சி மூலியமாக உங்களை மறுபடியுமாய் நாங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கர்த்தர் உடைய வார்த்தைகள் உங்களோடு கூட பேசும். ஆண்டவர் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படிதான், உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் அற்புதங்களை ஆண்டவர் செய்யும்படி இந்த அற்புதர் இயேசு டிவி நிகழ்ச்சியின் மூலியம் உங்களுக்காக சந்தித்து உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை
நாங்கள் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கும்போது அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர் செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மார்க் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, உன் மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று ஆண்டவர் சொன்னார். ஒரு திமிர்வாதக்காரன் வாழ்க்கையில் வியாதியின் பிரச்சனையில் சுகமாக முடியாமல் எல்லாரும் கைவிடப்பட்ட அந்த நிலைமையில் அவன் தத்தளித்து கொண்டிருக்கிற போது இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டான். ஆனால் அவனால் போக முடியவில்லை. அவன் இயேசுவிடத்தில் நெருங்க முடியவில்லை. இயேசு கப்பர்நகூம் என்கிற ஒரு பட்டணத்திற்கு வந்து அவர் ஒரு வீட்டிலே தங்கினார். இயேசு அங்கே இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட போது வீடு முழுவதுமாய் ஜனங்கள், வெளியெல்லாம் ஜனங்கள் நிற்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையில் சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு திமிர்வாதக்காரனை ஒரு 4 பேர் அவனை சுமந்து கொண்டு அவர்கள் வருகிறார்கள். வீடு முழுதுமாய் ஜனம், என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆனால் அவர்கள் ஒன்றை யோசித்தார்கள், இந்த வீட்டினுடைய கூரையை பிய்த்து நாம் இந்த திமிர்வாதக்காரனை உள்ளே இறக்கினால் இவன் இயேசு அவனை குணமாக்கி விடுவார் என்கிற முழு நம்பிக்கை அவர்கள் உள்ளத்தில் இருந்தது. ஆனபடினாலே இந்த 4 பேரும் அந்த திமிர்வாதக்காரனை உள்ளே இறக்கினார்கள். பைபிள் சொல்லுகிறது, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு. பாருங்க, திமிர்வாதக்காரன் விசுவாசித்தான். திமிர்வாதக்காரன் விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்தார்ல. திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்த 4 பேரை ஆண்டவர் பார்த்து, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆண்டவரை விசுவாசிக்கிற உன் வாழ்க்கையில் இயேசுவை நம்புகிற அந்த விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். மற்ற மனிதர்கள் உன்னுடைய நம்பிக்கை குறித்தோ நீ ஆண்டவரை தேடுறது கொடுத்தோ அவர்கள் ஏளனம் பண்ணலாம், கேலி பண்ணலாம், அவர்கள் ஒரு மாதிரி பேசலாம். ஆனால் உன் உள்ளத்தில் இருக்கிற விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். இந்த 4 பேருடைய விசுவாசம் என்ன? இவனை இயேசுவிடத்தில் கொண்டு போனால் இயேசு எப்படியாயும் இவனை சுகமாக்கி விடுவார் என்கிற விசுவாசம். இயேசு அவர்கள் 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு இந்த திமிர்வாதக்காரனை பார்க்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த தேவ செய்தியை கேட்கிற நீ ஆண்டுடைய பிள்ளையானால் உன் வீட்டு பக்கத்தில் உனக்கு தெரிந்தவர்கள் வியாதியிலே, பலவீனத்திலே, பிசாசுடைய கட்டுகளிலே அவர்கள் இருப்பார்களானால் அவர்களை உன் வீட்டு பக்கத்தில் இருக்கிற திருச்சபைக்கு அழைத்து செல். அங்கே கொண்டு போய் அந்த வியாதியஸ்தர்களை கொண்டு போங்கள். அங்கே இருக்கிற போதகர்கள் ஜெபிப்பார்கள். இயேசுடைய வல்லமை இறங்கும். ஆண்டவர் அற்புத அடையாளங்களை ஆண்டவர் செய்வார். இந்த 4 பேருடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அவனுடைய வியாதி என்ன? திமிர்வாதம். கை கால் விழுந்து போன நிலைமை, எழுந்திருக்க முடியவில்லை, தன்னால் ஒரு வேலை அவனால் செய்ய முடியவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு நிறைய பேர் வியாதிகளையும் பிரச்சனைகளில் இருக்கும்போது இவர்களை அழைத்து கொண்டு போகிற அந்த 4 பேரிலே ஒருவனாக நீ இருக்கலாம். அவர்களை ஆண்டவருடைய திருச்சபைக்கு அழைத்து போ. அங்கே ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய வல்லமை இறங்கும். இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், மகனே என்று சொல்லுகிறார். வியாதி பிடிச்சவனே ஆண்டவர் நிந்திக்கல, அவனை திட்டல, அவனை ஏளனமா பார்க்கல. அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மகனே என்று கூப்பிடுகிறார். இன்றைக்கு எந்த வியாதியின் படுக்கையில் நீ படுத்த படுக்கையாய் இருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, ஐயோ என் வியாதியை யாரும் விசாரிக்க ஆள் இல்லையே என்று நீ கலக்கத்தோடு கூட இருக்கிறாயோ, என்னை ஒரு மாதிரி இந்த வியாதியிலே இருக்கிறேன், என்னை ஏளனமாய் பேசுகிறார்கள் என்று வருத்தப்படுகிறாயோ, கவலைப்படுகிறாயோ, இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார், மகனே, மகளே,
என்று ஆண்டவர் தன் பிள்ளைகளைப் போல ஆண்டவர் உன்னை கூப்பிடுகிறார். இந்த செய்தியை கேட்கும் போது, இயேசு மகனே என்னிடத்திலே வா, மகளே என்னிடத்திலே வா என்று இயேசு உன்னை பார்த்து ஆண்டவர் கூக்குரலிட்டு உன்னை அழைக்கிறார். அவரிடத்திலே வந்தவர்கள் யாரும் வெட்கப்பட்டு போனதில்லை. பைபிள் சொல்லுகிறது, அவர் முகத்தை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசமாயின. அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த செய்தியை கேட்கும் போது, இந்த காலையிலேயே இயேசு உன்னை அழைக்கிறார். எப்படிப்பட்ட வியாதியில, பிரச்சனையில, கவலையில, கஷ்டத்தில், கண்ணீரிலே படுத்த படுக்கையாக நீ இருந்தாலும் இந்த இயேசு உன்னை அழைக்கிறார். எதற்கு தெரியுமா அழைக்கிறார்? இயேசு உன்னை குணமாக்குவதற்காக, இயேசு உனக்கு அற்புதம் செய்வதற்காக, உனக்கு நன்மையை செய்வதற்காக, இயேசு உன் கண்ணீரை ஆண்டவர் துடைக்கும்படிக்கு இயேசு உன்னை அழைக்கிறார். ஏசாயா 25:8 சொல்லுகிறது, எல்லாருடைய முகத்தில் இருக்கிற கண்ணீரையும் இயேசு துடைப்பார் என்று. அருமையானவர்களே, இயேசு இவனை அழைத்து சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இந்த பாவத்தினாலே இந்த வியாதி அவனை பிடித்திருந்தது, இந்த வியாதி அவனுக்கு உருவானது. அருமையானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துடைய கல்வாரி சிலுவை இரத்தம் தான் ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க முடியும். காரணம் என்ன தெரியுமா? இயேசு அவர் ஆவியிலே ஜனிப்பிக்கப்பட்டார், அவர் ஆவியிலே உருவாக்கப்பட்டார், ஆவியிலே மனுஷனாக இந்த உலகத்திற்கு இயேசு இறங்கி வந்தார். வேதம் சொல்லுகிறது, ஆமென், ஸ்தோத்திரம், நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஆணியடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இந்த ஆண்டவரை நீங்கள் விசுவாசித்து இந்த ஆண்டவரிடத்திலே நீங்கள் வரும் பொழுது உங்கள் பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னிப்பார். உங்கள் பாவத்திற்கு மேல் செய்கிற சாபங்கள், குடும்ப சாபங்கள், குடும்ப தரித்திரங்களை ஆண்டவர் மாற்றி போடுவார். இயேசு இவனை பார்த்து சொல்லுகிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நீ தெரிந்து செய்த பாவமோ தெரியாமல் செய்த பாவமோ, ஐயோ நான் செய்த பாவம் யாருக்கும் தெரியாது என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உன்னை பார்க்கிறார். மகனே, மகளே, இயேசு உன்னை பார்க்கிறார். உன் பாவத்திற்காக தான் அந்த சிலுவையிலே இயேசு ஆணியடிக்கப்பட்டிருக்கிறார். அந்த சிலுவை நோக்கி பார்க்கும் பொழுது இயேசு உன் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து இயேசு கிறிஸ்து விடுதலையாக்குவார். இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இதை கேட்டபோது பக்கத்தில் இருந்த நிறைய பேர் சொல்றாங்க, இந்த பாவத்தை மன்னிக்க இவர் யாருப்பா, இவருக்கு யாருப்பா அதிகாரம் கொடுத்தது, யார் இவர் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு சொன்னார், பாவங்களை மன்னிக்க மனுஷ குமாரனுக்கு அதிகாரம் உண்டு, அதிகாரம் உண்டு, அதிகாரம் உண்டு. காரணம், இயேசு இந்த உலகத்தில் வந்து எல்லா பாவத்தையும் ஆண்டவர் ஜெயித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாவங்கள், 9ஆம் வசனம், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? 11ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன். பல வருஷங்களாக படுத்த படுக்கையில் இருக்கிறவன், அவனுக்கு பலன் இல்லை, அவனுடைய கை கால்களெல்லாம் ஒரு மாதிரி, அவனை மடக்க முடியலை, எழுந்திருக்க முடியலை, நடக்க முடியலை, தன்னுடைய பாய் தலக்காணி அவனால் சுரட்ட முடியலை, முடியாத ஒரு நிலைமையில தான் அவன் இருக்கிறான். ஆனால் இயேசு அவனை பார்த்தார், இயேசு மகனே என்று அழைத்தார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று இயேசு சொன்னார். இப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. உன் வாழ்க்கையில் எது முடியலை 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 அப்படின்னு சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கிறாயோ, இயேசு சொல்கிறார், உன்னால முடியாது, ஆனால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உனக்காக யாவையும் செய்வார். 138ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் அதை தான் சொல்லுகிறது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். உன்னால முடியல, நீ மற்ற மனிதர்களை பார்த்தார், அவர்களால முடியல, ஆனால் இயேசு மேல நம்பிக்கை வை, ஆண்டவரை நம்பு. இந்த காரியத்திலிருந்து, இந்த குழியிலிருந்து என்னை ஆண்டவர் விடுதலையாக்குவா,
இந்த பாவ கட்டிலிருந்து இயேசு என்னை தூக்கி எடுப்பார் என்று நீ விசுவாசிக்கும் போது ஆண்டவர் உன் பாவங்களை மன்னித்து உன் வியாதியின் பிடிகளை விடுதலையாக்கி பிசாசின் கட்டுகளை ஆண்டவர் மாற்றி ஆண்டவர் சொல்கிறார், உன்னால் முடியாது, ஆனால் இப்பொழுது என் வார்த்தைகள் சொல்லுகிறது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று ஆண்டவர் சொல். நீ எழும்பு, முதலாவது நீ எழும்பு. உன் வாழ்க்கையிலே நொந்து போய் உட்கார்ந்தது போதும், உன் வாழ்க்கையிலே தவித்து கொண்டிருந்தது போதும், இதுதான் என்னுடைய தலையெழுத்து, இனிது மாறாது என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாயோ, இயேசு சொல்கிறார், நீ எழும்பு, உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு, உன் பாவத்தை தள்ளிவிட்டு எழும்பு. ஹல்லேலூயா. இந்த இயேசு சொல்கிறார், இந்த காலை வேளையில் நீ எழும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று ஆண்டவர் சொன்னார். அருமையானவர்களே, அவனால் முடியாது, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. உன்னால் எது முடியலையோ இந்த இயேசுவை நம்பு, இந்த ஆண்டவரை நம்பு. இந்த ஆண்டவர் உன்னை முடியாததை ஆண்டவர் உனக்காக முடிய பண்ணுவார். பைபிள் என்ன சொல்கிறது? உன் வீட்டுக்கு போ, உன் வீட்டுக்கு போ, அங்கே போய் உன் குடும்பத்திற்கு சொல், இயேசு ஒருவர் இருக்கிறார், அவர் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தார், அடையாளத்தை செய்தார். வசனம் சொல்லுகிறது, 12ஆம் வசனம், உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கு முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தேவனை மகிமைப்படுத்தினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பலவீனமாய் வியாதியில் இருக்கிற ஒரு நபரை நீ சபைக்கு கொண்டு போகும்போது அவனுக்கு இயேசு அவனோடு பேசி அவன் பாவத்தை மன்னித்து அவனை குணமாக்கின பிற்பாடு அவன் ஊரிலே போய் சொல்லுவான், ஆமேன், நான் இயேசுவிடத்திலே போனேன், இயேசுவிடத்திலே ஜெபம் பண்ணினேன், இயேசு என்னை தொட்டார், இயேசு என்னோடு பேசினார், என் பாவத்தை இயேசு மன்னித்தார், இயேசு என் வியாதியின் கட்டிலிருந்து இயேசு விடுதலையாக்கினார் என்று சொல்லுவான் அல்லவா? அருமையானவர்களே, தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு பெரிய கூட்டம் எழும்ப ஆரம்பித்தது. இவன் படுத்த படுக்கையாயிருந்தானே, நாம் பார்த்தோமே, வியாதியில் இருந்தானே, திமிர்வாத வியாதியிலே கடந்தானே, இவன் எப்படி சுகமானான்? அவர்கள் சொன்னார்கள், இந்த இயேசு என்று ஒருவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னபோது அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு அவனே வீட்டுக்கு நடந்து போனான். பார்த்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். உன் குடும்ப வாழ்க்கையில் நீ இப்படிப்பட்டதான இக்கட்டான சூழ்நிலையில் எல்லாரும் ஏளனமாக பார்க்கிற இடத்துல கிடக்கிறாயோ, வியாதியிலே கிடக்கிறாயோ, பிசாசின் கட்டுகளிலே கிடக்கிறாயோ, திமிர்வாதத்தினாலே கிடக்கிறாயோ, இந்த இயேசு சொல்கிறார், உன் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உள்ளவர் இயேசு. உன் திமிர்வாத வியாதியை மாற்ற ஒரே ஒருவர் இருக்கிறார், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு. இவனை பார்த்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னபோது அவன் உடனே எழுந்து அவன் நடந்து போகிறான். எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தேவ செய்தியை கேட்கும் பொழுதே தேவனுடைய வல்லமை உன்னை தொடுகிறது, தேவனுடைய வார்த்தை உன்னை தொடுகிறது, தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமை உன்னை தொடுகிறது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து உனக்கு அற்புதம் செய்யும்படியாக நான் உனக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் இருக்கிற இடத்துல கண்களை மூடி, தேவனே, நான் ஒரு பாவி, என்னை மன்னியும், என் சாபத்தை எடுத்து போடுங்க, என் வியாதியை எடுத்து போடுங்கப்பா, எங்கெங்கேயோ போய் நான் கஷ்டப்படுகிறேனே, கவலையோடு கூட இருக்கிறேனே, தீராத பிரச்சனை, தீராத நெருக்கம் என் வாழ்க்கையிலே சூழ்ந்திருக்கிறது, என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே என்று கேளுங்கள். இருக்கிற இடத்துல நீங்கள் இயேசுவை பார்த்து கேளுங்கள். இப்பொழுது தேவனுடைய வல்லமை கடந்து வருகிறது. இயேசு அன்றைக்கு திமிர்வாதக்காரனை சுகமாக்கினவர், இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார். உன் பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னிப்பார், உன் வியாதியை இயேசு கிறிஸ்து குணமாக்குவார். ஆண்டவரே, நீர் மனம் இறங்கும்படி நான்
நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுது தேவனுடைய வல்லமை இந்த தொலைக்காட்சியின் மூலியமாக இதை கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவர் மையும் தொடுவதாக படுத்த படுக்கையிலே கிடக்கிறவர்களை எழுந்து நடக்க பண்ணுவீராக, முடவர்களை நடக்க பண்ணுவீராக, திமிர்வாதத்திலே கிடக்கிறவர்களை ஆண்டவர் தொட்டு சுகமாக்குவீராக. இப்பொழுது ஒவ்வொரு நரம்பிலும் ஒவ்வொரு சதைகளிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை பாய்ந்து செல்கிறது. ஆண்டவர் உன்னை குணமாக்குகிறார். என் மகனே என்று உன்னை கூப்பிடுகிறார், என் மகளே என்று உன்னை கூப்பிடுகிறார். உன் பாவத்தை மன்னித்து உன் வியாதியை குணமாக்கி இயேசு உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை இறங்குவதாக, தேவனுடைய அக்கினி இறங்குவதாக, ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளிலேயும் இறங்குவதாக. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை இறங்கி ஒவ்வொருவரையும் குணமாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன், குணமாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். 1 பேதுரு 2:24 சொல்கிறது, அவருடைய தழும்புகளினாலே சுகமானீர்கள். இப்பொழுது இயேசு உங்களை தொட்டு குணப்படுத்துவாராக, பாவங்களை மன்னிப்பாராக, பாவங்களை மன்னிப்பாராக. பாவங்களை விட்டு உதறி தள்ளுங்கள், இயேசுவே என்று கூப்பிடுங்கள். இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை கர்த்தர் செய்வாராக. ஒரு பூரண சுகம் அவர்களுக்கு உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள், பாடுகள் எல்லாவற்றையும் மாற்றுங்க, பிரச்சனைகளை மாற்றுங்க சுவாமி. நம்முடைய வல்லமை இறங்கி ஒவ்வொருவரையும் தொடுவதற்காக ஸ்தோத்திரம், ஒவ்வொருவரையும் குணமாக்குவதற்காக ஸ்தோத்திரம், ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, தேவனிடத்திலே சேராமல் இருக்கிறவர்கள் தேவனிடத்திலே சேரத்தக்கதாக கடவுள் அனுக்கிரகம் பண்ணுவீராக. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். இந்த வார்த்தையை கேட்ட நீங்கள் கீழே செல்போன் நம்பர் கொடுப்பார்கள், நீங்கள் அதில் எங்களோடு கூட கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்தால் சாட்சியாக நீங்கள் சொல்லுங்கள். தேவனை சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஹல்லேலூயா. அற்புதர் இயேசு டிவி ஊழியத்தின் மூலமாக எனக்கு அருமையானவர்களே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். இன்றைக்கும் கூட நாம் தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்த போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் அன்பு கூறுவேன் பாடி தேவனை ஆராதிப்போமா? அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா, அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா, முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு வேலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. நாம் ஆராதிக்கும் போது தேவன் நம்முடைய மத்தியிலே இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லியிருக்கிறார், எந்த ஸ்தானத்திலே நீங்கள் கர்த்தரை துதிக்கிறீர்களோ அந்த இடத்திலே வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாய் கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கும் போது தெய்வ மகிமை உங்கள் மேல் இறங்கும். ஆமென். ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. ஆண்டவரை நாம் ஆராதிக்கும் பொழுது, ஆண்டவரை நாம் துதிக்கும் பொழுது நமக்கு அவர் பலன் கொடுக்கிறார், அபிஷேகம் கொடுக்கிறார், மகிழ்ச்சி கொடுக்கிறார். ஆமென். யெகோவா ரஃபா
சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. எல்ஜோயி எல்ஜோயி, என்னை காண்பவரே. ஆமென். நல்ல கரங்களை தட்டி கூட சேர்ந்து பாடுவோமா? என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. ஆம் தெய்வ பிள்ளைகளே, நாம் தேவனை ஆராதிக்கும் போது அவருடைய சமூகம் நம்முடைய மத்தியிலே வருகிறது. ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். அன்பான நேயர்களே, உங்கள் ஜெபத் தேவைகள், விண்ணப்பங்கள், அற்புத சாட்சிகள் மற்றும் காணிக்கைகள் உங்கள் போட்டோவுடன் எழுதி எங்களுக்கு அனுப்புங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் 9940653967 மற்றும் 9840812767. அன்பிற்குரியவர்களே, அற்புதர் இயேசு ஜெப ஊழியங்கள் மூலம் 1,00,000 பேருக்கு சுவிசேஷம் அறிவித்தல், கிராமங்கள் தோறும் நற்செய்தி கூட்டங்கள், மாதம் தோறும் கிராம ஊழியம், கைப்பிரதி ஊழியம், மேலும் 100 கிராமங்களில் புதிய சபைகள் உருவாக்குதல், மிஷனரி ஊழியம் நடைபெற்று வருகிறது. நீங்கள் எங்கள் ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்கள், காணிக்கைகளை எங்களுக்கு அனுப்பும்படி பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்புக்கு மாமல்லபுரம் ஏஜி சர்ச், ரெவரண்ட் எஸ் திவ்ய பிரகாஷ், சிஸ்டர் டி கரண் பிரகாஷ், நம்பர் 69, ECR ரோட், பூஞ்சேரி, மாமல்லபுரம் 603104, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர்.